முருகன் கோவிலில் அன்னதானம். லக்ஷ்மி தீர்த்தத்துக்கு 6.5 கோடி. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை மையப்படுத்தி பேசிய கனிமொழி. 2026 தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடு பிடித்துக் கொண்டிருக்க, திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனை ஆதரித்து திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட விரகனூரில் திமுக எம்பி கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருடைய பிரச்சாரத்தில் திமுக அரசு திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு என்ன செய்தது என்பதை பட்டியலிட்ட கனிமொழி, குறிப்பாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை மையப்படுத்தி பல விஷயங்களை பிரச்சாரத்தின் போது பேசினார் கனிமொழி. குறிப்பாகவே திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் கடந்த 2 வருடங்களாக பல நலத்திட்ட பணிகளை திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் மேற்கொண்டு வரும் சூழலில், இதனால் அந்த தொகுதியில் உள்ள குறிப்பாக பெண்கள் மத்தியில் அவருக்கென தனி செல்வாக்கு உண்டு. அதன் அடிப்படையில் கிருத்திகா தங்கபாண்டியனை ஆதரித்து கனிமொழி மேற்கொண்ட பிரச்சாரத்தில் பெரும்பாலான மகளிர்கள் கலந்து கொண்டதை பார்க்க முடிந்தது. கிருத்திகா தங்கபாண்டியனை ஆதரித்து பிரச்சாரத்தில் பேசிய கனிமொழி, திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட பழங்காநத்தம் மேம்பாலம் சுமார் 65 கோடி அளவில் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளதை பேசிய கனிமொழி எம்பி, அடுத்ததாக திருப்பரங்குன்றம் கோவிலை மையப்படுத்தி தங்கள் அரசு என்னென்ன பணிகள் செய்துள்ளது என்பதையும் பேசினார். திருப்பரங்குன்றம் கோவில் அருகே ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு 41 கோடியில் செலவில் 2 வழி சாலை பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த கனிமொழி, திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தினமும் அன்னதானம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும், மேலும் திருப்பரங்குன்றம் கோவில் உள்ளே இருக்கும் லக்ஷ்மி தீர்த்தம் பராமரிப்பிற்கு 6.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும், திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனை ஆதரித்து கனிமொழி பேசிய வீடியோ இதோ. தமிழ்நாட்டில் வளர்ச்சி பணிகள் நடைபெற வேண்டும். நம்முடைய 5 ஆண்டு சாதனைகள்ல திருப்பரங்குன்றத்துல 65 கோடியில பழங்காநத்தம் மதுரை சந்திப்பு திருப்பரங்குன்றம் ரயில் நிலையம் இடையே மதுரை கன்னியாகுமரி சாலையிலே மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் கோயில் அருகே ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 41 கோடி செலவுல 2 வழி சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல தினமும் அன்னதானம் வழங்குவதற்கு அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த பணிகள் தயாராகி வருகிறது. இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் அமைந்துள்ள லக்ஷ்மி தீர்த்த குளத்தை சீரமைப்பதற்காக 6.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் முடிவடையும் நிலையில் உள்ளது. மதுரை மாநகராட்சி விரிவாக்கப்பட்ட பகுதியிலே பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்காக 471 கோடி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இப்படி அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய அளவிற்கான திட்டங்களை செயல்படுத்திவிட்டுத்தான் வந்து இங்கே உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். அதனால தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலே அழைத்து செல்ல